Hello everyone. இன்னைக்கு நம்ம வீட்லயே ஒரு ஈஸியான ஹெல்த்தியான அயர்ன் ரிச் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் என்னன்னா 1 கப் பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அத்திப்பழம் எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச திராட்சை கருப்பு திராட்சையை எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இந்த அத்திப்பழமும் பேரிச்சம்பழமும் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கிட்டேன் நான். உங்ககிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட போடலாம், அது அரைஞ்சிரும். ஆனால் என்கிட்ட சாதா மிக்ஸி தான் இருக்குது, அதனால இந்த அத்திப்பழமும் பேரிச்சம்பழமும் அப்படியே சேர்த்தோன்னா அது அரையாது. அதனால ஓரளவுக்கு சின்னதாக வெட்டிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்க விதையை எடுத்துட்டு அதுவும் ஒன்றும் பாதியமாக வெட்டிக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒன்று பாதியமாக வெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ஈஸியாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 1/2 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொப்பரை தேங்காய் உங்ககிட்ட இல்லை கிடைக்கல அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட்னு கடையில் விற்கும், அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த டெசிகேட்டட் கோகோனட்டோட லிங்க் தரேன், அமேசானில் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த கசகசாவும் தேங்காயும் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, நான் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. கசகசா வாய் புண்ணை ஆற்றும், அந்த மாதிரி செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. தேங்காயும் ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால நான் இது ரெண்டும் சேர்த்தேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை விட்டுறலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அரைக்கும் போது ரொம்ப ஸ்மூத்தாக அரையாது, நம்ம சாதா மிக்ஸி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால கேப் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றும் பாதியுமாக அரைஞ்சா கூட போதும். நம்ம கையில் லட்டு பிடிக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு ஒரு லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் ரொம்ப ஒட்டுது அப்படின்னா கையில் ஏதாவது எண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் தேய்ச்சிட்டு உருட்டினீங்கன்னா நல்லா ஒட்டாமல் ஸ்மூத்தாக வரும். அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக செஞ்சு வீட்டில் வச்சு எல்லாரும் சாப்பிட கொடுங்க. இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம். ரத்த சோகை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேரிச்சம்பழம், அத்திப்பழம், திராட்சை 3மே நல்லா அயர்ன் ரிச்சு. இது கூட முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை சாம்பார் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரத்த சோகை சீக்கிரமாக சரியாயிடும். முருங்கைக்கீரை சூப்புக்கெலாம் நான் ஏற்கனவே லிங்க் கொடுத்துருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இந்த மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸாக பசங்களுக்கும் கொடுக்கலாம். சின்ன பசங்களுக்கு டெய்லி ஒரு 2-3 லட்டு சாப்பிட்டா கூட போதும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது கூட நீங்கள் வால்நட்டு, பாதாம் அதெல்லாம் கூட வெட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த லட்டு. நான் செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். சாப்பிடும்போது கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா திருப்பி நல்லா சாஃப்டாக ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இது செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எல்லாருக்குமே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.